ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீக்கெண்ட் எபிசோடுக்கு எல்லாம் ஒரு க்யூரியாசிட்டியோட வெயிட் பண்ணிருக்கீங்களா? வீக்கெண்ட் எபிசோடுக்கு எல்லோரும் ஒரு க்யூரியாசிட்டியோட வெயிட் பண்ணிருக்கீங்களா? இல்லைனா என்னப்பா பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எப்பயும் போல் போர் அடிச்சுட்டு போக போகிறாரு, இல்லைனா சாட்டர்டே சண்டேவை எப்படியாவது ஓட்டணுன்றதுக்காக என்னவோ ஒன்று சம்மந்தமே எல்லாம் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு சிலர் கோவத்தில் இருக்கீங்களா? அவர் பண்ணுறாரோ இல்லையோப்பா, ஆனால் ஒரு விஷயம் நடக்கிறது மட்டும் கன்ஃபார்ம். என்னன்னு கேட்குறீங்களா? வைல்டு கார்டு என்ட்ரி உள்ளே வர போகிறாங்க. ஆனால் சாட்டர்டேவா சண்டேவான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக வர போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சண்டே தான் அனுப்புவாங்க. எலிமினேஷன்லாம் ஆனதுக்கப்புறம் உள்ளே விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இடம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி. எப்படியும் ஒரு 5-6 பேர் ஒன்றா அனுப்ப போகிறாங்க, எப்பயும் போல தான். அந்த 5-6 பேரில் நம்மளுக்கு ஒரு லுக் கன்ஃபார்ம் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு லுக் கிடச்சிருக்கு கைக்கு. ஸோ நான் அது சொல்கிறேன். நான் எது சொன்னாலுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 99% தான். அந்த 100%ங்கிறது நம்ம கையில் இல்லை. டீம் அந்த டைமுக்கு எப்போ வேணால் எந்த லாஸ்ட் மினிட்ல என்ன வேணால் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னும் போது ஒரு லுக் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸில் ஒரு லுக் மட்டும் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு கப்புள் வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன், கப்புள்ஸ் என்ட்ரின்னு சொல்லிட்டு. இவங்க பிரஜின் சாண்ட்ரா பற்றி போட்டிருப்பேன், வீடியோஸும் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அவங்க வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பேன். அவங்களோட சேர்த்து இன்னும் 2-3 பேரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து நான் இப்போ நாங்கள் சொல்கிற பேர்லாம் வந்தது அப்படின்னா உள்ளே இருக்கவங்களுக்கு ஆப்பு கன்ஃபார்ம். உள்ளே இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே எப்பயுமே ஆப் கன்ஃபார்ம் தானே. அப்படின்னா ஒயில்ட் கார்டு உள்ளே போனால் அதில் ஒரு குட்டியை குழப்புற மாதிரி ஒரு குழப்பம் நடக்கும், சேர்த்துக்க மாட்டாங்க. உள்ளே என்னது மாமியாருங்க வந்து புது மருமகளை சேர்த்துக்காத கதையை ஒரு ரேகிங் நடக்கும். அந்த மாதிரி ஓல்டு கண்டஸ்டன்ஸ் வெஸ்ட் கண்டஸ்டன்ஸ் அது எப்பயும் நடக்கிறது தான். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா போனஸாக இன்னொரு ட்விஸ்ட்டு இருக்குது ஒயில்ட் கார்டு என்ட்ரி அனுப்புறதுல. ஏன்னா ஒரு ஒயில்ட் கார்டு என்ட்ரியும் உள்ளே இருக்க ஓல்டு கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு வகையில் சம்மந்தப்பட்டவங்க. அப்போ கண்டிப்பாக வந்து கேம் சூடு பிடிக்கும் தானே. அப்படி யாருப்பா உள்ளே போகிறா அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிபு சுரேன். அவர் யாருன்னு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். சன் டிவியில் ஃபேமஸாக ஒரு சீரியல் வந்து ரோஜான்னு ஒரு சீரியல் போச்சு. இப்போயுமே போதா ரொம்ப நாளாக வலிக்கிறாங்களா முடிஞ்சிச்சான்னு எனக்கு தெரில. ஆனால் ஒரு பீக்கில் இருந்தது. வடிவுக்கரசி தான் வந்து அதில் ஒரு மெயின் ரோல் வில்லி ரோல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மெட்டி ஒலியில் இருக்க சரோ அவங்க ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ ஹீரோயின் அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரில. ஹீரோ வந்து சிபு சுரேன் பண்ணுவார். ஸோ அவர் தான் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு 99% கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன். அப்புறம் 90% கன்ஃபார்மில் இருக்க ஆளுங்களும் சொல்கிறேன். ஓகேங்களா? சிபு சுரேன் ஒருத்தர். அதுக்கப்புறம் வந்து கமலேஷும் வந்து ஆக்டர் தான். அவர் வந்து எதிர்நீச்சல் ஒரு சீரியல் பண்ணியிருப்பார். அப்புறம் சன் டிவியில் நிறைய சீரியல் பழைய சீரியல்ஸ்லாம் ஒன்று பண்ணியிருப்பார். எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியலில் அவர் ஃபேமஸில் அவர் ரொம்ப நாளாக சன் டிவி சீரியலில் நிறைய ஃபேமஸ் சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக இருக்கிறது வந்து எதிர்நீச்சல். ஸோ வந்து கமலேஷ் 2 ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா நம்ம விஜே சோபனா. இந்த லிஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பிக் பாஸ் யார் கண்டஸ்டன்ஸ்னு சொல்கிற இடத்துல விஜய் பாருவா விஜய் சோபனாவான்னு இல்லை 2 பேரும் உள்ளே அனுப்ப போகிறாங்களா அப்படின்னா, இல்லை ஒருத்தர் ஒயில்ட் கார்டாக அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அப்போ ஏதோ ஒரு பர்சனல் ரீசன்ஸ்க்காக அவங்க வரல. இப்போ உள்ளே வர போகிறாங்களாம். இப்போ உங்களுக்கு தெரியுமே யார் காப்பு ரெடின்னு, விஜய் பாருக்கு. ஓகேங்களா? என்னப்பா நீங்கள் விஜய் பாரு ஃபேன்னு சொல்கிறீங்க, இப்போ ஆப்பு ரெடின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்கன்னா, ஃபேன் இருக்கிறதுன்றது அவங்க ஆடுற கேமை பொறுத்து இருக்கிறதாங்க. இப்போ ஒரு வேளை விஜய் சோபனா உள்ளே வந்து விஜய் பாருவோட மிஸ்டேக்ஸை சொல்லிட்டு அவங்க ஒரு வேளை இங்கே இதுவே அதுன்னு வரும்போது எது ஃபேர் அன்ஃபேர்னு வரும்போது, அப்போ நான் அப்பயே நம்ம கண்மூடித்தனமாக பாருக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல. ஒரு வேளை சோபனா சரியாக ஆடலைன்னா அப்போ அகைன் யார் அதில் ஃபேர் அன்ஃபேர் அப்படிங்கிற அந்த ரேஷியோ டிஃப்ரென்ஸ் தான் போகணும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரிவ்யூ. குறைஞ்சபட்ச நியாயம் யார் பக்கம் இருக்குது அப்படிங்கிறது தான். யாருமே டோட்டலாக எல்லாருமே அன்ஃபேரும் கிடையாது, இல்லை எல்லாருமே ஃபேரும் கிடையாது, 100% ட்ரூவும் கிடையாதுன்னு சொல்லும்போது அந்த ஃப்ளாஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்குன்னா அந்த குறைஞ்சபட்ச நியாயமாக யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கணுன்ற இடத்துல எனக்கு விஜய் சோபனாவையும் பர்சனலாக அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் போன சீசனில். சரி, அதுக்கு முன்னாடி ஆங்கரிங்காக அது மாதிரி அதேமாதிரி விஜய் பாருவோட நான் வெப் சீரிஸும் பார்த்துருக்கேன், அவங்களோட ஆங்கரிங் பார்த்துருக்கேன், அவங்களோட யூடியூப் சேனல்ஸ் பார்த்துருக்கேன். ரீசெண்டாக கூட அவங்க ஃபேமிலி பெருசுன்னு சொல்கிற இடத்துல கிட்டத்தட்ட அவங்க ஃபேமிலியோடது அந்த யூடியூப் சேனலில் அந்த ஒட்டுமொத்த அந்த அத்தை மாமா சித்தப்பா அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 100 வருஷமாக அவங்க வந்து அந்த ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே அந்த கேட்குள்ளே இருக்கிற மாதிரி பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி அவங்க வந்து விஜய் பாருது. ஸோ அவங்க உள்ள ஸ்டோரி சொல்லும்போது அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு அப்படின்னும் போது அவங்க கீழே அந்த சிஸ்டர்ஸு அப்படியே கசின் சிஸ்டர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு மாதம் முன்னாடி தான் அவங்க விளாக் ஒன்று பார்த்தேன். ஸோ அந்த ஏரியாவில் பழங்காலத்து வீடியே அதுக்கப்புறம் அவங்கவுங்க குரூப் ஜென்ரேஷன் வரும்போது அதை வந்து திருப்பி ரெனியூ பண்ணி, அதாவது திருப்பி கட்டி ரெனோவேஷன் பண்ணி அவங்கவுங்க அந்தந்த ஃபேமிலியாக தனித்தனியாக இருக்காங்க. சித்தப்பா ஃபேமிலி, அத்தை ஃபேமிலி, மாமா ஃபேமிலின்னு இருக்க பட்சத்தில் அவ்வளோ பெரிய ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலிலேருந்து வந்தவங்க தான் விஜய் பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ பர்சனலாகவே அவங்கவுங்களுக்கான விளாக்ஸோ ஆங்கரிங்கோ இன்டர்வியூஸோ நான் ஃபாலோ பண்ணுவேன் போது விஜய் சோபனா தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், விஜய் பாரு தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் தான், ரொம்ப போல்டு தான். 2 பேருமே அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக எடுத்து வைக்கக்கூடியவங்க தான். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக விஜய் சோபனாக்கு என்ன ப்ளஸ்ஸாக பார்க்குறேன்னா, விஜய் பாரு ஸ்ட்ராங் தான் ஓகே, பட் ஆனால் அந்த
லவ் ட்ராக் அப்படிங்கிற விஷயத்துலையோ இல்லைனா வந்து அவங்களோட விஷயத்தை ஸ்டபனாக எடுத்து வைக்கிற விஷயத்துலையோ தான் அவங்க எல்லாரையும் அனாயிங் பண்ணுறதோ இரிட்டேட் பண்ணுறதோன்ற மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு மைனஸாக தெரியுது. பட் ஆனால் விஜய் பாரு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் போல்டு ஸ்ட்ராங்கு தான். ஆனால் அந்த லவ் ட்ராக் திவாகர் கிட்ட இவங்க ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்கல்ல பாரு, இப்போ ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ புலம்புறாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் விஜய் சோபனா எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி லவ் ட்ராக் அதுக்குள்ளேயும் போக மாட்டாங்க. பட் ஆனால் டு த பாயிண்ட் கரெக்டாக நிற்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறது விஜய் பாருனா இவங்களுக்கான ஸ்டாண்ட் எடுப்பாங்க, அவங்களுக்கான ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு டஃப்பான ஃபைட்டாக இருக்கும். அப்படிங்கிறத விட நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வருங்கிறது உண்மைதான். ஓகேங்களா? ஸோ 2 பேருமே எனக்கான புரிதலில் ஸ்ட்ராங், அவ்வளோதான். ஸோ அந்த கேமை யார் எப்படி கொண்டு போகிறாங்க அன்ற ஃப்ளோவில் தான் எனக்கான ரிவ்யூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ விஜய் சோபனா. ஸோ இந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் இது சொல்லிட்டேன்னா பிரஜின் சாண்ட்ரான்னு ஆல்ரெடி சொன்னேன். இதில் வந்து ஒரே ஒரு சின்ன டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைவும் போயிட்டே இருக்குங்க. ஸோ நடுவில் அதுவும் கேட்டிருக்கேன். லைவில் பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரைடே எபிசோட் வரும்ல, முருங்கைக்காய் சாம்பாராக பீட்ரூட் பொரியலாம் கனியாக கை வண்ணத்தில் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி இவங்க வந்து இவங்கள யார் திவாகர்னே வருது. பாருவையும் கமருதனையும் ஜெயிலுக்கு அமிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் வெளில வந்துட்டாங்க. வெளில வந்தப்புறம் அவங்க யாரும் சட்டையும் பண்ணலை. இல்லை நிறைய பேருக்கு ஹாப்பி இருக்கும், அவங்க யார்ப்பா சட்டை பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நீங்கள்லாம் மட்டும் ஒத்துமையாக வந்துட்டு ஒரு பொண்ணை ஒதுக்கி வைக்கிறது எவ்வளோ நியாயம்னு தெரில. அதை டாஸ்க்குன்னு சொல்கிறீங்க, ஃபன்னுன்னு சொல்கிறீங்க. டாஸ்க்னால் அந்த டாஸ்க் முடிஞ்சப்பறம் ஒத்து போகணும். ஃபன்னுனா அந்த டைமுக்கு என்னமோ எப்பயுமே மற்றவங்களை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது ஃபன்னாக இருக்க முடியாது. விக்ரம் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து ஃபன்னு. நீங்கள் அந்த சுபிக்ஷா கிட்டேயோ கனிக்கிட்டேயோ ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் இல்லைனா அவங்கள டீஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி பண்ணுவீங்களா? இல்லை இப்போ நீங்கள் தங்கச்சியாக பார்க்குறீங்களே வியானா சுபிக்ஷா, அவங்கக்கிட்ட ஒரு லெவலுக்கு மேலே லிமிட்டில் வந்து ஒரு பஜாரின்னு வந்துட்டு நீங்கள் வந்து ஃபன்னாக சொல்லிட்டிங்கன்னா சுபிக்ஷா ஒத்துக்குவாங்களா இல்லை வியானா ஒத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்கிற இடத்துல பாரு மட்டும் அவங்க என்ன அடித்தாலும் தாங்குவாங்க. நடிச்சிட்டே இருக்கிறது நியாயமான ஒரு கேள்வி எனக்கு வரும்போது, இப்போ கூட நூடுல்ஸ் செஞ்சாங்க, எல்லாரும் வந்து ஊட்டி விட்டு அப்படியே ஊட்டி விட்டு பாசத்தை ஊட்டி வளர்த்தாங்க. அந்த பொண்ணு சாப்பிட்டுச்சா இல்லைன்னு கூட யாரும் வந்து அந்த ஜெயில் பக்கம் போய் கேட்கல. அந்தளவுக்கு வந்து ஒருத்தங்களை தள்ளி வைக்கும்போது ஒரு வழி வரும்ல, அதுவும் அந்த பொண்ணு அவ்வளோ பெரிய நான் சொன்ன மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும், அந்த பொண்ணுக்கும் எமோஷனல் இருக்கும். கேம் ஆட வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீ எங்ககிட்ட எஸ் சொன்னாதான் எங்கள் காலில் வந்து சரண்டர் ஆனாதான் ஒன்று ஒத்துக்கும் அப்படின்னும் போது அது அந்த பொண்ணோடது தன்மானத்தை ஏதோ ஒரு இடத்துல இடிக்கும். அந்த பொண்ணுக்கான இண்டிவிஜுவல் ஸ்பேஸை ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கும்னா அதே அந்த பொண்ணால் விட்டு கொடுக்க முடியல, இவங்க கூட ஒத்தும் போக முடியல. அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல அந்த பொண்ணு மேலே கொஞ்சமாவது எல்லாருக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் வரணும். ஆனால் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஹியூமனிட்டி இல்லை, அது ஹியூமிலியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னா அந்த விஷயத்தில் நான் பாரு பக்கம் தான் நிற்பேன். ஸோ அது லைவில் போயிட்டுருக்கு. என்னமோ நாளைக்கு சாட்டர்டே பஞ்சாயத்தில் தான் யார் மாட்ட போகிறாங்க, யாரை வச்சு செய்ய போகிறாரு, இல்லை யாருக்கான விஷயங்கள் சரி தப்புன்னு பேசப்படுதுன்னு. ஆனால் அதே சமயத்தில் வீக்கெண்டில் பேசுகிறது ஹோஸ்ட்டு சொல்கிறதெல்லாம் சரியா, இல்லை ஹோஸ்ட்டு தப்புன்னு சொன்னால் தப்பா சரின்னு சொன்னால் சரியானா அது அப்படியும் கிடையாது. அதுதான் கமர்ஷியலில் டிஆர்பிக்காக அவங்க பண்ணுற விஷயம். ஒரு சிலது பேருக்கு அட்ரஸ் பண்ணணும்னு ஒரு சிலதை பண்ணுவாங்க, ஒரு சிலதை அட்ரஸ் பண்ணாமே விட்டுருவாங்க. பண்ணலாங்கிறதுக்காக அது சரியும் கிடையாது, பண்ணாங்கன்றதுக்காக தப்பும் கிடையாது. ஸோ அந்த கேமோட ஃப்ளோவில் அந்த உள்ள நம்மளுக்கு ஆடியன்ஸாக நம்ம என்ன பார்க்குறோம் இல்லை என்ன புரிதலில் அதை பார்க்குறோம், நிஜமாக உள்ளே என்ன நடந்திருக்குன்றது அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் புரியும். அப்படின்னும் போது ஜஸ்ட் லைக் நம்ம வீக்கெண்ட் வச்சும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, உள்ளே வந்து 1 ஹவரில் காட்டுறது வச்சும் ஜட்ஜ் பண்ண முடியாது. 24 மணி நேரம் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி. ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது மேக்ஸிமமாக லைவ் பார்க்கும்போது ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். இவ்வளோதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த ஷோவை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஷோவாக இருந்தாலுமே அடித்தா வலிக்க தானே செய்யும். அப்படின்னும் போது அந்த வலி நிறையவே பாரு எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க. அந்த வலியை தாங்கிட்டு அவங்க அழகாமல் திருப்பி அந்த வலியை திருப்பி கொடுக்குறாங்க. அதுதான் பாரு கிட்டே இருக்குது பெரிய மைனஸாக வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. அதுக்குன்னு அடித்தா வாங்கிட்டேவா இருக்க முடியுங்க, அதுதான் நான் கேட்குற கேள்வியாக இருக்குது. ஒரு வேளை அடித்தா, ஆனால் இப்போ இந்த கேம் பிளே மாற்றிருக்காங்க பாரு. இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே சிங்கம் வெளில வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறத விட சிங்கம் வந்துருச்சு, ஆனால் அது வந்து புலியாக மாறி வந்திருக்கு. ஆனால் இப்போ புலின்னு சொல்கிறீங்க அப்படின்னீங்களா, சிங்கம் வந்து டைரெக்டாக போய் அட்டாக் பண்ணோன்ற அந்த அது ஒரு பவர் இருக்குது. ஓகேங்களா, அது வந்து டைரெக்டாக தான் பண்ணணும். புலி வந்து பதுங்கி இருந்து தான் பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ நான் டைரெக்டாக அட்டாக் பண்ணி எல்லாருக்கிட்டே வம்ப வளர்த்துட்டேன். இல்லைனா இப்போ வந்து இது எல்லாமே தப்பாக போயிடுச்சு. இப்போ அவங்கவுங்க நடிக்கிற மாதிரியோ இல்லை அவங்கவுங்க எந்த மாதிரி விஷயத்தில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நானும் மாற ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி புலி பதுங்கியிருக்கு. அது டைம் பார்த்து பாயுமா இல்லைனா அது எப்போ பாயணுமோ எங்கே பாயணுன்றத அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே அவங்களே அனலைஸ் பண்ணுவாங்களே, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் உருன்னு இருக்கிறது மட்டும் உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இருந்தால் தானே அந்த ஒரு இது இருக்கும், கேமுக்கான பவர் அப்படின்னா அது இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது இப்படி போயிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாபிக் எங்கேயோ போயிடுச்சுங்க, சாரி.
இவங்க பிரஜின் சாண்ட்ரா வந்தாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க வந்தால் தான் வருவாங்க 50% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு பதில் ஆனால் கண்டிப்பாக யாரோ ஒரு கப்புள் வருவாங்க, கப்புள் என்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று யார் பார்த்தீங்கன்னா என்னவோ ராஜவெற்றி பிரபு தீபிகா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு யாருக்கா ராஜவெற்றி பிரபு தீபிகா ரீல்ஸ்லலாம் கூட இருக்குது போல், நான் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன். பட் ஆனால் இந்த கப்புள் சாண்ட்ரா அந்த கப்புள் இல்லைனா இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தங்க வராங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா, இது வந்து பாரூக் சொல்லிட்டீங்க. கலையரசனும் திவாகருக்கும் ஒரு ஆப்பு இருக்குது. அது யாருன்னு பார்க்குறீங்களா? கலையரசன் திவாகருக்கு ஆப்பு. அது யார்? ஜெய் மணிவேலாங்க. உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, முக்கியமாக திவாகர் சாரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஜெய் மணிவேல் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப நிறைய வச்சு செஞ்சுருக்காராமே திவாகரெல்லாம், கலையரசனெல்லாம். ஸோ அவர் உள்ள வரப்போறாராம். அவரை பார்த்தோன்னே மேபி திவாகர் சார் நடிப்பு அரக்கன், துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுவாரா என்னமோ தெரியல. கலையரசன் பாவம் இப்போ தான் கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஓட விடுறதுக்கு இப்போவே டீம் உள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் சொன்னேனே, இவங்க 2 பேரும் இதுக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க. மிஞ்சி போனவங்க 2-3 வீக்ஸில் அமுச்சு விட்ருவாங்க. ஓகேங்களா? இது சரி. அப்போ இன்னொருத்தருக்கு ஆப்பு ரெடியாக இருக்கேப்பா. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமர் அண்ணன் தான், கமருதீன் அண்ணன் தான் அப்படின்றீங்களா? ஆமாங்க, அவர் தான். அவருக்கு என்னப்பா அப்போ அவரே ரக்கடு, அவரே பெரிய கெத்து, அவரே யார் படிக்கிறதுக்கு ஆள் வராங்க அப்படின்னு சொன்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா திவ்யா கணேஷாங்க. அவரோட எக்ஸ்லவராக. அவருக்கு நிறைய எக்ஸ்லவர்ஸ் இருப்பாங்க போலயே. உள்ள ஆதிரியத்து ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. அப்புறம் ஏற்கனவே அவரே சொன்னார் எக்ஸ்லவர் இருக்கிறது அப்படின்னு. இப்போ வந்துட்டு அரோரா அது ஒரு பக்கம் ட்ராக் போகுது. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தா பழசை எடுத்துகிட்டு வந்து உள்ளே விடுறாங்க திவ்யா கணேஷ் அப்படின்னு சொல்லி. அவங்க சீரியலில் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க போல, மகாநதி சீரியல். ஏன்னா இவர் ஹீரோவாக தானே எல்லாக்கிட்டையும் காட்டிகிட்ருக்காரு. ஏன்னா சீரியல் இவர் ஹீரோனும் போது. ஸோ இவரோடது நிஜமாகவே அந்த எக்ஸ்லவர் உள்ளே வந்தாங்கன்னா இவர் ஹீரோவாக போகிறாரா இல்லை ஜீரோ ஆக போகிறாரா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த லிஸ்ட் இப்படி தான் இருக்குது. நான் ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன் யார் யாருன்னு. விஜய் சோபனா, சிபு சுரேன், கமலேஷ், ஜெயின் சாண்ட்ரா, இல்லைனா அந்த பிரபு தீபிகா, அதான் ராஜவெற்றி பிரபு தீபிகா அவங்க. அப்புறம் வந்துட்டு ஜெய் மணிவேலு, திவ்யா கணேஷ், அப்புறம் இன்னும் ஒருத்தங்க பேர் அடிப்படுது, அபிநயா. அவங்க பெருசாக வரல, சும்மா பேர் அடிப்படுது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இவங்கெல்லாம் மட்டும்தான் ஓரளவுக்கு 90 to 99% கன்ஃபார்ம்ங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க வந்தால் கேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஒன்றா விடணுமா, ஒரு 2 பேரை விட்டுட்டு இன்னொரு 2 வீக்ஸ் கழிச்சு 2 பேரை விடலாமனு எனக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. என்னென்னு கேட்டால் தெலுங்கு பிக் பாஸில் அப்படி தான் விட்டாங்க. அது கேம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. எல்லோரும் ஒட்டுமொத்தமாக வந்து ஆட்டும் அந்த மாதிரி உள்ளே விடுறதை விடவும் ஒரு 2 பேரோ ஒரு 2 வாரம் விட்டாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 பேரை விட்டுட்டு ஒரு 2 வீக்ஸ் கேப் விட்டு இன்னொரு 3 பேரை விட்டால் இன்னும் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்ல. எனக்கு தெரியல, அது பண்ணால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு தெலுங்கு பிக் பாஸில். மேபி அவங்க அப்பப்போ அப்படி தான் பண்ணுவாங்களான்னு தெரில. ஏன்னா இந்த சீசன் தான் பார்த்தேன். அது நல்லா இருக்கே இந்த ஐடியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிராண்ட் லான்ச்சாகவே பண்ண போகிறாங்க வீக்கெண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தெலுங்கு பிக் பாஸ் ஐடியா. அதாவது கிராண்ட் லான்ச் 2.0ன்னு சொல்லி தான் ஒயில்ட் கார்டு என்ட்ரியை வந்து உள்ளே விடுறாங்க. நம்ம சீசன்லலாம் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் வந்து போகிற போக்கில் வந்து ஹோஸ்ட் ஷோ முடியும் போது இன்னொரு 2-3 பேர் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க உங்கள் வீட்டில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு தானே சொல்லிட்டு போயிடுவாங்க. கமல் சாரோ வந்துட்டு விஜய் சாரோ. இந்த வாட்டி அதே ஒரு கிராண்ட் லான்ச்சாக பண்ண போகிறாங்கன்னா இதுவும் தெலுங்கு பிக் பாஸில் நடந்தது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுற பட்சத்தில் இவங்களில் யார் உங்களுக்கு தெரியும், யார் வந்தால் கேம் எப்படி போகும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து லீடிங்கில் இருக்க பாருக்கு, கமருதீனுக்கு, திவாகருக்கு, கலை இப்போ தான் வளர்ந்துட்டு வராரு. எல்லாருக்குமே ஆப் ரெடியாக இருக்குது. பார்ப்போம் வெயிட் பண்ணி. தேங்க்யூ கைஸ்.